மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுக்கு தமிழகத்தில் பள்ளி மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள் உள்பட பல்வேறு தரப்பினர் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் மறைவுக்கு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பொதுமக்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். 30க்கும் மேற்பட்ட அமைப்பினர் மௌன ஊர்வலத்தில் பங்கேற்றனர். நெல்லையில் அப்துல் கலாம் உருவப்படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து பொதுமக்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். அனைத்து கட்சியினரும் பங்கேற்று முக்கிய வீதிகளின் வழியாக மௌன ஊர்வலம் சென்றனர். மாணவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்த அப்துல் கலாமின் உருவப்படத்திற்கு கோவையில் பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பல்வேறு அமைப்பினர் ஒன்றிணைந்து சிவானந்தா காலனியில் இருந்து வஉசி மைதானம் வரை மௌன ஊர்வலம் சென்றனர். ஏவுகணை மனிதன் என்றழைக்கப்படும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் மறைவுக்கு புதுக்கோட்டையில் அனைத்து கட்சியினர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தியும் வீர வணக்கம் முழக்கங்கள் எழுப்பியும் அஞ்சலி செலுத்தினர். பாரத ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் மறைவுக்கு மயிலாடுதுறையில் ஆசிரியர் கூட்டமைப்பு, இந்திய மாணவர் சங்கம், வர்த்தகர்கள், பொதுமக்கள் என பல்வேறு அமைப்பினர் இரங்கல் தெரிவித்து முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலம் சென்றனர். வர்த்தகர்கள் கடைகளை அடைத்து அஞ்சலியில் பங்கேற்றனர். விஞ்ஞானியும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான அப்துல் கலாம் மறைவுக்கு கரூரில் தமிழ் உணர்வாளர்கள், லயன்ஸ் சங்கங்கள் மற்றும் திருக்குறள் பேரவை சார்பில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. முக்கிய வீதிகளின் வழியாக மௌன ஊர்வலமும் நடைபெற்றது.